ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வீட்டுக்குள்ள வந்து எல்லா பொருட்களையும் அடிச்சு உடைச்சப்போ பாபு அந்த கரஸ்பாண்டோட காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் பாபு காலில் வந்து கெஞ்சினார்னா இன்னொரு பக்கம் நாகலட்சுமி விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த ஆள் அங்க இருந்து போன பிறகு நாகலட்சுமி பேசின பேச்சு இருக்கு என்னவோ இந்த அம்மா காலிலே விழ மாட்டேன்னு சொன்ன மாதிரியும் திமுற அந்த கரஸ்பாண்டன்ட்ட பேசி அடிச்சு விரட்டின மாதிரியும் அதை கேட்டு அந்த பயந்து ஓடின மாதிரியும் தான் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அவன் காலில் விழதான் கத்து வச்சிருக்கிற வேற எதுக்குமே நீ லாய்க்கு இல்ல அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா நாகலட்சுமி இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. வேலைக்கு போ துப்பு இல்ல, சம்பாதிக்க துப்பு இல்ல அப்படின்னு வகை வகையா பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு முறை கூட நம்ம ஹீரோயின் மல்லியோட அண்ணன் பாபு இதை எதிர்த்தோ இல்ல நான் வேலைக்கு போறேன் சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்னு தைரியமாவும் சொன்னதில்ல, சத்தமாவும் சொன்னதில்ல. அந்த மனுஷனுக்கு எப்பதான் தைரியம் வரப்போகுதோ நமக்கு தெரியல. நாகலட்சுமி பேசிக்கிட்டு இருக்க பேச்சுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டா அதுக்கப்புறம் நாகலட்சுமி பேசவே மாட்டான்னு எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வீட்டுக்கு வந்த மல்லி வீடு அலங்கோலமா இருந்ததை பார்த்ததும் என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தம்பி தங்கச்சிங்களை தேடிதான் ஓடினாங்க. மயிலும் மணியும் அக்காவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. தயவு செஞ்சு இனிமே எங்களை தனியா விட்டுட்டு போகாத, அப்படி போகிறதா இருந்தா எங்களையும் கூட்டிட்டு போ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள நாகு வந்து சேர்ந்தா. வந்தவ மல்லியோட பேக பார்த்ததும் சத்தம் போட்டு மல்லியை கூப்பிடவும் ஆரம்பிச்சா. அந்த பைகள் எல்லாத்தையும் தாறுமாறா தூக்கி போடவும் ஆரம்பிச்சா. சத்தம் கேட்டு மல்லி வெளியே வரவும் என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு முன்னாடி மல்லி மேல கை நீட்ட ஆரம்பிச்சுட்டா நாகலட்சுமி. சத்தம் கேட்டதும் தான் பாபு வெளியே ஓடி வந்தாரு. அது வரைக்கும் மனுஷன் ரூமுக்குள்ளதான் இருந்திருக்காரு போல இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நாளைக்கு அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட பார்த்து அவன் காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஒன்னால நான்லாம் இன்னொருத்தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதா போயிருச்சு. என் புருஷ குத்துக்கல்லுமா இருக்கும் போதே நான் இன்னொருத்தன் காலில் விழுறது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்ததுக்கு எனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்ன்ற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டேன் நாகு. தன்னோட அண்ணியும் அண்ணனும் அந்த கரஸ்பாண்டோட காலில் விழுந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் மல்லியால தாங்கிக்கவே முடியல. நீங்க எதுக்கு அவன் காலெல்லாம் விழுந்தீங்க அப்படின்னு சத்தம் போடவும் என்னது ஏன் விழுந்தம்மா, அவன் வெட்ட வந்துட்டான் தெரியுமா உனக்கு? ஏதோ நான் அவன் காலில் விழுந்து கெஞ்சதுனால விட்டுட்டு போயிருக்கான். நீ மட்டும் நாளைக்கு அங்க போய் மன்னிப்பு கேட்கலன்னா இங்க நடக்கிறதே வேற. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. காலையில எழுந்திருக்கிற அவன் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லவும் மல்லி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாங்க. தன்னுடைய அண்ணன் தனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா பாபு ரொம்ப நாசுக்கா அதெல்லாம் மன்னிப்பு கேப்பா அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாரு. இது என்ன குடும்பமோ என்னமோ தெரியல. நாளைக்கு மட்டும் நீ போய் மன்னிப்பு கேட்கறன்னா இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், நானும் என் பிள்ளையும் என் அம்மா வீட்டுக்கே போறோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அங்கிருந்து வேகமா தன்னுடைய ரூமுக்கும் போயிட்டா. அண்ணன் பாபு எதுவுமே சொல்லாம வெளியவும் கிளம்புனா. மல்லிக்கு இது ரொம்பவே சங்கடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தப்பு பண்ணது அவங்க, தண்டனை எனக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் மல்லி புலம்பிக்கிட்டு வெளியே வந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த புள்ள வயிறு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வயிற்று வலிக்கு காரணம் ஸ்கூல்ல சாப்பிட்ட அந்த தரம் இல்லாத சாப்பாடு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.